காய்ஸ் வணக்கம். இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சீன் என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம போன வாரமே பார்த்தோம் இல்லையா, செந்தில் அண்ட் கதிர் 2 பேரும் வந்துட்டு பாண்டியனை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஸோ அப்படியே நம்மளோட சரவணன் பதட்டத்தில் ஓடி வராரு. அப்பா அப்பா அப்படின்னு ஓடி வராரு. ஓடி வந்து பார்த்தா அப்பா மேலெல்லாம் அழுக்காக இருக்குது சட்டையெல்லாம். அப்பா ரொம்ப டல்லாக இருக்கார். அப்பா என்னாச்சுப்பா, ஏன்பா இப்படி இருக்கீங்க, எங்கப்பா இருந்தீங்க, நீங்கள் இல்லாமல் நாங்கள் தவிச்சு போயிட்டோம்ப்பா அப்படின்ற மாதிரி அவரோட டென்ஷன் எல்லாத்தையும் வெளியே வச்சு எல்லாத்தையும் காமிச்சிட்டு இருக்கிறாரு. ஸோ இதை வந்து அங்கே வடிவு பார்த்துட்டே இருக்கிறாங்க. அவங்க கோலம் போட வந்தவங்க இங்கே நடக்கிறத பார்த்துட்டு இருக்கிறாங்க. எப்படி இருந்த மனுஷன் இப்படி ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி அவங்களும் ஃபீல் பண்ணி பார்க்குற பர்சன் தான் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ பழனி சொல்கிறாரு, டே அதெல்லாம் உள்ளே போய் பேசிக்கலாம் வாங்கடா அப்படின்னு கூப்பிட்றாரு. ஏன்னா அவங்களாம் பார்த்துட்டு இருக்காங்க என்னத்தை பேசுறது அப்படின்ட்டு. ஸோ எல்லாருக்கும் புரியுது. அவரும் பாண்டியனும் அப்படியே அவங்கள எட்டி பார்க்குறாரு. ஒரு வருத்தத்தோட, ஒரு தலைகுணைவு, ஒரு சோகத்தோட அவங்கள பார்க்குறாரு. எப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு பாண்டியனும் உள்ளே போயிடுறாரு. பசங்க எல்லாருமே உள்ளே போயிடுறாங்க. அடுத்ததாக வந்துட்டு இவங்க வராங்க. நம்மளோட உள்ள அவர் வந்ததுமே நம்ம கோமதி என்ட்ரு ஆகுறாங்க. கோமதி பார்த்துட்டு, ஐயோ என்னங்க இப்படி இருக்கிறீங்க, என்னாச்சுங்க, ஏங்க இப்படி போனீங்க, நீங்கள் எல்லாம் நாங்கள் எப்படி இருக்க முடியும், நீங்கள் பாட்டுக்கு ஏன் இப்படி போனீங்க அப்படின்ற மாதிரி அழுகுறாங்க. அழுதுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாமே என்னோட தப்பு தான். இப்போ நீங்கள் என்ன பண்ண முடியும், நீங்கள் காலையில் கடைக்கு போனால் நைட்டு தான் வந்து நீங்கள் வருவீங்க, மற்றவங்க எல்லாரும் வேலைக்கு போகிறாங்க, வீட்டில் இருக்கிறது நான் தான், அப்போ நான் தான் அவளை பொறுப்பாக பார்த்துருக்கணும், என்னோட கவனக்குறைவால் தான் இது நடந்துச்சு, இது எல்லாமே ஏன் தப்பு தான் அப்படின்ற மாதிரி தப்பை தாமாலேயே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அவங்க பல இடங்களில் கண்டிச்சிருக்காங்க. வீட்டில் இருக்கவங்க தான் செல்லம் கொடுத்தாங்க. பட் இருந்தாலும் இது என்னோட மிஸ்டேக், நான் அவளை இன்னும் நல்லா பார்த்துருக்கணும், நீங்களாம் வேலைக்கு போகிற ஆளுங்க, உங்களை கேட்க முடியாது, என்னோட தப்பு தானே, இதுக்கு நீங்கள் எங்கே தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்ற மாதிரி கோமதி அழுகும்போது பாண்டியன் சொல்கிறாரு, இல்லை விடு, இதில் உன் தப்பு என்ன இருக்குது, நீ இந்த குடும்பத்தை அவ்வளோ பொறுப்பாக இத்தனை வருஷம் பார்த்துருக்க, இதில் உன் தப்பு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் எங்கே இருந்தீங்க, ஏன் இப்படி இருக்கிறீங்க, பார்க்க ரொம்ப டல்லாக இருக்கீங்க, நீங்கள் எங்கே இருந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. பட் பழனி இருந்துட்டு எதுக்கு நம்ம அதை பற்றி சொல்லிக்கிட்டு அப்படின்ற மாதிரி, இல்லை மாமா அச்சா கடையில் தான் இருந்தாங்க, இல்லையே நீ ஃபஸ்ட்டு கடையில் பார்த்துட்டு இல்லைன்னு சொல்லியே அப்படின்போது, இல்லை கடையில் இருந்து அப்புறம் பக்கத்தில் குடோன் அங்கே போயிருந்துருப்பாங்க போல இருக்கு அப்படின்போது, வீட்டில் ஒரு பிரச்சனை அப்படின்னா, வெளியே ஒரு பிரச்சனைனா வீட்டுக்கு போகலாம், வீட்டில் பிரச்சனை இருந்தால் அந்த மனுஷன் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அப்புறம் அப்பா ரொம்ப டல்லாக இருக்கிறாங்க, போய் படுக்க வைங்க அப்படின்றாங்க. ஸோ நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கீங்கப்பா, போய் படுங்கன்னு சொல்லிட்டு பாண்டியனை அனுப்பி விட்டுறாங்க. அடுத்ததாக கோமதிக்கும் சொல்லிட்டுறாங்க எல்லா மருமகளும் சேர்ந்து, அத்தை நீங்கள் நைட்லேருந்து அழுது ரொம்ப ஒரு மாதிரி இருக்கீங்க, நீங்களும் போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்கத்தை, எவ்வளோ நேரம் தான் இப்படியே அழுதுட்ருப்பீங்க, போங்கத்தை ரெஸ்ட் எடுங்கத்தை அப்படின்றாங்க. அண்ட் என்னதான் இருந்தாலும் லைஃப் ஹாஸ் டு மூவ் ஆன், என்ன பிரச்சனை இருந்தாலும் இல்லையா. ஸோ தங்கமயில் சொல்கிறாங்க, அத்தை நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க, நான் வேணா எல்லாருக்கும் சமைச்சிடுறேன் அப்படின்றாங்க. ஸோ தங்கமயில் பிடிக்கல அப்படின்னாலும், நமக்கு பிடிக்கல அவங்க ஏமாத்துறாங்க அப்படின்னாலும், ரொம்ப ஒரு நல்ல பொண்ணு தான், பொறுப்பான அந்த வீட்டு பொண்ணாக தான் அவங்க பிஹேவ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, அத்தை நான் சமைச்சு வைக்கிறேன், நீங்கள் போய் படுங்கத்தை அப்படின்போது, ஆமாண்டி நல்லா ஒரு விருந்தே சமைச்சு வை, நான் இப்போ வந்து சாப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி அவங்களோட ஏக்கத்தை வெளிப்படுத்திட்டு, சோகத்தை வெளிப்படுத்திட்டு அவங்களும் போய் ரூமுக்கு போய் படுக்க போயிட்டாங்க. அந்த அடுத்த சீனில் என்ன கட்டுறாங்க அப்படின்னா, இங்கே முத்துவேல் ஃபேமிலியை காமிக்கிறாங்க. ஸோ எல்லாரும் சாப்பிட்றதுக்கு உட்காந்துட்டு இருக்காங்க. பட் அப்போ தான் மட்டும் சாப்பிடவே மாட்டுறாங்க. மாறி வடிவெல்லாம் சொல்லி பார்க்குறாங்க, சாப்பிட மாட்டுறாங்க. இவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நம்மளோட சக்திவேலுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் பாட்டுக்கு என்ஜாய் பண்ணிகிட்ருக்கிறாரு. அப்போ தான் சொல்கிறாங்க, நேற்று நைட்லேருந்து ஒரே அவங்க வீட்டில் சத்தமாக இருக்குது, பசங்க போகிறானுங்க வரானுங்க, என்ன நடக்குதுன்னே தெரியல, நான் ஒரு கண்ணுக்கு நேற்று தூங்கவே இல்லை, ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்போது சக்திவேல் அது ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாரு, அது ஒன்றும் இல்லை அத்தா, நீ பெற்று வளர்த்திய ஒரு ஓடுகாலி, அவன் புருஷன் எங்கேயோ போயிட்டானா, அவனை தேடி பசங்களாம் சுற்றிட்டு இருக்கானுங்க, அவன் போயிருப்பான், அவன் திரும்பி வரமாட்டான், அவன் எங்கேயோ போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம மாறி சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படாதீங்க, அவங்கள பசங்க கூட்டிகிட்டு வந்துட்டாங்களாம், பாண்டியன் அண்ணன் காலையிலே வந்துட்டாரு, அக்கா பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்மளோட வடிவு சொல்கிறாங்க, ஆமாம் காலையில் நான் பார்த்தேன், கோலம் போடும்போது நான் பார்த்தேன், அந்த மனுஷன் அப்படியே நில குழஞ்சி அவர் ஒரு சோகத்தில் அவர் அப்படியே ஒன்றும் இல்லாத மாதிரி வந்து நின்னதை பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது, எப்படி இருந்த மனுஷன் இப்படி ஆகிட்டாருன்ற மாதிரி கஷ்டமாக இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நம்மளோட மாறி திட்டுறாங்க, எல்லாத்தையும் செய்யறதையும் செஞ்சுட்டு எப்படி உட்காந்து தின்னுட்டு இருக்கான் பாரு அப்படின்ற மாதிரி குமாரை திட்டுறாங்க. உடனே சக்திவேல், ஏன்டி பையனை போட்டு இப்போ திட்டிகிட்டு இருக்கிற, ஆமாம் அவன் நில குழஞ்சி வந்தான், தலை குனிஞ்சு நிற்கிறான், அப்படியே வந்து தளத்து போயிட்டான் போது உங்கள் எல்லாருக்கும் இவ்வளோ வருத்தமாக இருக்கே, 2 தடவை இது மாதிரி அசிங்கப்பட்டிருக்கோமே நாங்கள், அவள் என் தங்கச்சி ஒருத்தி ஓடுகலையாக போனா, இந்த வீட்டு பொண்ணு ஒருத்தி ஓடி போனா அப்படின்போது 2 தடவை கூனி குறுகி ஊரோலகமே பார்த்து எங்களை சிரிக்கிற அளவுக்கு அசிங்கப்பட்டமே, அப்போல்லாம் உங்கள் யாருக்குமே எதுவுமே தெரியலையா அப்படின்றாங்க. அப்போ அம்மா பிடிச்சிட்டாங்க, ஏண்டா அதுக்கு அசிங்கப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கேடுகட்ட வேலையை பண்ணிங்களா
அப்படிலாம் பண்ணாத சக்தி, அது ரொம்ப பெரிய தப்பு. பெண் பாவம் பொல்லாதது. 7, 7 ஜென்மத்துக்கும் விடாதுன்னு சொன்னா நீ கேட்க மாட்றியே அப்படின்போது, அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆத்தா. எனக்கு வந்து யாரையும் பழி வாங்கணும்னு இன்டென்ஷன்லலாம் நாங்க எதுவுமே பண்ணல. அதுவா தானா நடக்குது. அத பார்த்து நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அப்ப முத்துவேல் சொல்றாரு, நம்ம சந்தோஷப்படலாம். ஆனா நம்மளால ஒருத்தன் கஷ்டப்படும்போது சந்தோஷப்படக்கூடாது அப்படின்போது, அண்ணன் நீ என்னண்ணே இப்படி பேசுற? அவனுக்கு ஒரு தடவ ஒரு கஷ்டம் வந்தா நீங்க அத பார்த்து சந்தோஷப்பட்டதே இல்லையா? சக்திவேல் கேட்கிறாரு முத்துவேல் கிட்ட. ஏன் அப்ப அவனுக்கு ஒரு கஷ்டம் நீ சந்தோஷப்பட மாட்டியா அப்படின்போது முத்துவேல் ஒரு அழகான ஒரு வார்த்தை சொன்னார். நான் சந்தோஷப்படுவேன் தான், ஆனா அவங்க வீட்டு பொண்ணை வச்சு அசிங்கப்படுத்தி அதுல நான் சந்தோஷப்பட மாட்டேன். இப்போ என் தங்கச்சி ஓடி போயிருக்கா, என் பொண்ணு ஓடி போயிருக்கா அப்படின்னு ஊர் உலகமே பார்த்து எனக்கு சிரிக்கும் போது நான் வருத்தப்பட்டேன் தான். ஆனா என் வீட்டு பையன் ஒரு பொண்ணை ஏமாத்திட்டா அப்படின்ற பேரை என்னால கேட்கவே முடியாது. ஸோ நம்ம பையனால ஒரு பொண்ணு வாழ்க்கை அழியிறது, ஒரு பொண்ணை வச்சு அவன் குடும்பம் அசிங்கப்படுது அப்படின்றதுக்காக அதை பார்த்து நான் சந்தோஷப்பட மாட்டேன் அப்படின்னு முத்துவேலுக்குன்னு ஒரு சில பிரின்சிபல்ஸ் அப்படின்றத அவர் கரெக்டாக அங்கங்கேயும் ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காரு. பட் சக்திவேல் இருந்துட்டு ஆமா ஆமா உங்க நியாயம்லாம் எப்படி மாறுதுன்னு எனக்கு தெரியும். இப்போ எல்லாருமே நீங்க அந்த வீட்டு பக்கம் தான் நியாயம் பேசுவீங்க, அதனால உங்ககிட்டலாம் பேச முடியாது அப்படின்ற மாதிரி சாப்பிடாம அவரு கிளம்பிடுறாரு. அடுத்ததாக குமாரும் சாப்பிடாம கிளம்பிடுறாரு. முத்துவேலும் கோச்சிட்டு சாப்பிட மாட்டுறாரு. அப்பத்தாவும் கோச்சிக்கிட்டு சாப்பிடாம போகிறாங்க. இது என்ன இப்படி யாருமே சாப்பிட மாட்டுறாங்களே அப்படின்ற மாதிரி மாறி வடிவு யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா இங்கே வீட்டில் தான் காட்டுறாங்க. ஸோ இவர் நம்மளோட கதிர் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. அப்பாவை நான் கோபப்பட்டு பார்த்துருக்கேன், சண்டை போட்டு பார்த்துருக்கேன், ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை பிச்சைக்காரங்களுக்கு நடுவில் பார்க்கும்போது எனக்கு தாங்கவே முடியல அப்படின்னாரு. அதை நம்ம அன்னைக்கே அவ்வளோ அழகாக அந்த இமோஷன்ஸை கன்வே பண்ணார். ஏன்னா அப்பா அப்படின்னா ரொம்ப கோபமாகவும் பார்த்துருக்கோம், ரொம்ப வீரமாக நம்மளோட ஹீரோவாக நம்ம பார்த்த ஒரு மனுஷனை ஒன்றுமே இல்லாமல் உடஞ்சி ஜீரோவாக பார்க்குறது எவ்வளோ பெரிய பெயின், அது என்னால் லைஃப் லாங் மறக்க முடியாது, அவ்வளோ வலிக்குது அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார். ஆக்சுவலி பாண்டியன் அண்ட் கோமதி உள்ள ரூமில் இருக்காங்க, இவங்க எல்லாரும் தான் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம சரவணன் சொல்கிறாரு, நான் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் ஆறுதல் சொன்னேன், அப்பா வந்துருவாங்க, ஆனால் எனக்கெல்லாம் நம்பிக்கையே இல்லை, அப்பா எங்கேயோ போயிட்டாங்கன்னு தான் பயந்துட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்போ நம்மளோட செந்தில் சொல்கிறாரு, ஆமாம் அவன் இத்தனை நாள் ஒத்தைக்கு நம்ம கூட சண்டை போட்டுட்டு இருந்தான், ஆனால் இப்போ மட்டும் ஏன் அவன் இப்படி பண்ணுறான் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது பழனி சொல்கிறார், ஆமாம் ஒன்றுக்கு ஒன்றா சண்டை போட்டு பார்த்தா ஒன்றும் ஜெயிக்க முடியலன்னு போது நம்ம பொண்ணோட வாழ்க்கையை வச்சு விளையாடலான்னு ட்ரை பண்ணுறான் அப்படின் போது கதிர் சொல்கிறார், ஆமாம் அவெல்லாம் வந்துட்டு இவ்வளோ உண்மையாக லவ் பண்ணல, இவளை கல்யாணம் பண்ணி அவளை கஷ்டப்படுத்தணும் தான் நினைக்கிறான். ஏன்னா பழனி சொன்னார், அவங்க வீட்டு பொண்ணு நம்ம வீட்டில் வந்து வாழுதில்ல, அதனால நம்ம வீட்டு பொண்ணை அவன் கூட்டிகிட்டு போகணும்னு நினச்சிருக்கான் அப்படின் போது பரவாயில்ல அந்த அளவுக்கு நம்ம போக விடாமல் பார்த்துக்கிட்டோம், ஆனால் அவன் அரசியெல்லாம் டெய்லி டார்ச்சர் பண்ணியிருப்பான், அவளை நிம்மதியெல்லாம் வாழ வச்சிருக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி கதிர் ரொம்ப பெரிய உண்மையை சொல்கிறார். அது அரசிக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல, அரசியும் அதை அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. அதுதான் உண்மை. அவள் இவங்களை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது வேற கதை, ஆனால் அவனுக்கு அது இல்லை, பழி வாங்கணும், ராஜி ஓடி போய் எங்கள் குடும்பம் அசிங்கப்பட்டுச்சு, உங்கள் குடும்பத்தை நான் அசிங்கப்படுத்தணுன்றக்காக அரசியை டார்ச்சர் பண்ணுவான் அப்படின்றத கதிர் கரெக்டாக சொன்னார். அப்போ நம்ம சரவணன் சொல்கிறார், எனக்குலாம் இன்னுமே கோபம் அடங்கலடா, அவனால கண்டம் துண்டமாக வெட்டினா தான் எனக்கு கோபமே போகும் போல இருக்குது அப்படின்ற மாதிரி இன்னும் கோபத்தில் இருக்கிறாரு. அப்போ நம்ம பழனி சொல்கிறார், வேண்டாம் இது நம்ம பொண்ணு விஷயம், வெளியே தெரிஞ்சால் நமக்கு தான் அசிங்கம், அதனால நம்ம ரெண்டு குடும்பமும் பேசியாச்சு, இந்த பிரச்சனையை முடிச்சிருவோம், காது வச்ச மாதிரி முடிக்கிறதா நமக்கு நல்லது அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நேரம் நம்ம கோமதியும் வராங்க, வந்து சாமியை பார்த்து ஏக்கத்தோடு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்ம பாண்டியனும் வந்துடுறார். பாண்டியன் வந்ததுமே எல்லாருமே அமைதியிடுறாங்க. அப்புறம் பாண்டியன் என்ன பண்ணுறாருன்னா, கோமதி வா அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா ஹாலில் பசங்க எல்லாரும் இருக்காங்க இல்லையா, கிச்சனுக்கு வான்ற மாதிரி கிச்சனுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே போனால் தங்கமயில் காஃபி போட்டுட்ருக்காங்க. மாமா காஃபி போட்டு தரட்டுமா அப்படின் போது தங்கமயில் கொஞ்சம் வெளியேறுமா, நான் அத்தைக்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் போய் பேசுகிறார். கிச்சனில் போயிட்டு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்றத மியூட் பண்ணிட்டாங்க. மேபி அரசியோட வாழ்க்கையை பற்றி தான் பேச போகிறான்றது புரிஞ்சது. லைக் அவளுக்கு அரசிக்கு வந்துட்டு அவங்க பையன் இருக்காங்க இல்லையா, உமையாள் பையனை, அவங்க அக்கா பையனை அவனே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், ஏன்னா அவர் வந்து கேட்டார் இல்லையா அப்படின்றத சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் வந்து ஏதோ சொல்கிறார், அதெல்லாம் மியூட் பண்ணிட்டாங்க. அப்புறம் நம்மளோட கோமதி இருந்துட்டு, அவள் ஒரு தப்பு பண்ணிட்டா, அதுக்குன்னு அவளை எப்படியோன்னு போன்னு விட்டுற முடியாது, இதுக்கு மேலே நீங்கள் என்ன டெசிஷன் எடுத்தாலும் எனக்கு ஓகே தான் அப்படின்ற மாதிரி கோமதி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சரின்னு பேசிட்டு வந்து ஹாலில் உட்கார்ந்த உடனே தங்கமயில் உடனே காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் நேற்றுலேருந்து ஒன்றுமே சாப்பிடல மாமா, இந்த காஃபியாவது குடிங்க அப்படின்னு காஃபியை கொடுக்குறாங்க. அந்த மனுஷனும் வாங்கி அப்போ தான் குடிக்கிறார். உடனே அரசி அப்பா அப்படின்றாங்க. அப்படியே அவர் எல்லாரும் கோமதி அப்படியே கோவமாக பார்க்குறாங்க. அவங்க பேசாமல் இருந்தால் கூட அந்த மனுஷன் கொஞ்சம் அமைதியாக இருந்தார், இவங்க பேசணும் அவருக்கு அப்படியே லைட்டாக கோவம் வருது அப்படின்ற மாதிரி காமிச்சாங்க. அதோட இன்னைக்கு எபிசோட் முடிச்சிட்டாங்க. ஸோ பாப்போம் நாளைக்கு எபிசோடில் வேறு என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குதுன்றது நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.